morning students, welcome to Kala Bharat Academy. Transport in plants session 12. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஏற்கனவே என்ன பார்த்தோம், டிஃப்யூஷன் இம்பிபிஷன் இதெல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. லாங் டிஸ்டன்ஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சில ஸ்ட்ரக்சர்ஸ் பிளான்ட்டில் இருக்குது. அது என்ன, அதுக்கு என்ன தேவை, ஏன் லாங் டிஸ்டன்ஸுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, அந்த விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு ரூட்டோடைய ஹேர் செல் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம். அது 1 or 2 டிஸ்கஷன்ஸில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நவ் ஃபஸ்ட் லெட் அஸ் see. இப்போ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் கலர் சேஞ்ச் இன் ஒயிட் ஃப்ளவர்ஸ். என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், ஃப்ளவருடைய ஸ்டெம் எல்லாமே ஒயிட் ஃப்ளவராக எடுத்துக்கணும். ஸ்டெம்மோடு சேர்த்து கட் பண்ணி கீழே வித்தியாசமான 4-5 கலர் பாட்டில் வச்சுருக்கோம். இந்த கலர் சொல்யூஷன் ஒன்றும் இல்லை, எந்த கலர் சொல்யூஷனாக வேணால் இருக்கலாம். ஃபுட் கிரேட் கலர் சொல்யூஷனாக இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லா டிசால்வ் ஆகிருக்கும். என்ன கேசரிக்கு போடுற பவுட்ரு இது மாதிரி கலர் பொடியாக வச்சு கரைச்சி வச்சுட்டு உள்ளே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கலர், இதில் ப்ளூ கலர் இருக்குன்னா ஒயிட் ஃப்ளவரில் இங்கே ப்ளூ கலர் வந்துடுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆரஞ்சு கலர் இங்கே வந்துடுது, ஒயிட் ஃப்ளவரில் வந்துடுது. ஒரு ரெட் கலர் இருக்குன்னா அந்த ஃப்ளவரில் ரெட் கலர் வந்துடுது. என்ன, எந்த கலரும் போடாமல் அப்படியேவும் பியூர் வாட்டராக டிஸ்டில் வாட்டராக வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த ஃப்ளவரை எந்த கலரும் வர்றதில்லை, எந்த கலரும் வர்றதில்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு என்ன காமிக்குதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிற வாட்டர், கலர்டு வாட்டர் இது வழியாக மூவ் ஆகி மேலே போகுதுங்கிறது நமக்கு காமிக்குது. அதனுடைய ரியல் மீனிங் என்னென்னு சொன்னால், இது ஃபுல் இடத்தை ஆக்குப்பை பண்ணி மூவ் ஆகிடுச்சா, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வழியாக போச்சா, ஏதாவது தனியாக உள்ள டியூப் இருக்கா, அதான் கொஸ்டின். இதை அப்படியே நறுக்கி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அது என்ன, அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நோட் தி ரீஜன் த்ரூ விச் கலர்டு வாட்டர் மூவ். கலர் வாட்டர் எந்த வழியாக போயிருக்குங்கிறத கட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸிலி டெமான்ஸ்ட்ரேட்ஸ் நமக்கு என்ன காமிக்குச்சுன்னா, பேத் ஆஃப் வாட்டர் மூவ்மெண்ட், வாட்டர் உள்ளே எப்படி மூவ் ஆகி போயிருக்குங்கிற பாதையை அது நமக்கு காமிக்குது. ஏன் அப்போ பார்க்கும்போது நம்ம என்னால் இப்போ என்ன பார்க்க முடியுதுன்னா, இட் இஸ் த்ரூ வேஸ்குலர் பண்டில்ஸ். வேஸ்குலர்னால் என்ன, நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்துக்கு ரத்த நாளங்கள் இருக்குது, தமனி சிரைன்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி பிளான்ட்டுக்குள்ளே ஏன்னா இதுக்கான டியூப்ஸ் இருக்குது, அதை தான் வேஸ்குலர் பண்டில். மோர் ஸ்பெசிஃபிக்கலி ரொம்ப கரெக்டாக சொல்ல போனோம்னு சொன்னால் ஜைலம், ஜைலம்ங்கிற பேருடைய அந்த டியூப் வழியாக, டியூப்லர் ஸ்ட்ரக்சர் வழியாக இந்த வாட்டர் மூவ் ஆகிருக்கு. கரெக்டாக. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் இன் எ பிளான்ட் கேனாட் பி பை டிஃப்யூஷன் அலோன். லாங் டிஸ்டன்ஸ்னு என்ன அர்த்தம், மைல் கணக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன செடி இருக்குது, அதில் டிஃப்யூஷனில் சரியாக போகலாம். ஆனால் ஒரு 10 மீட்டர் 100 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு டிஃப்யூஷன் மூலமாக வாட்டர் மேலே வரைக்கும் எப்பிக்கல் ஸ்டிப் வரைக்கும் லீஃப் வரைக்கும் போய் சேர்ந்துருமான்னு சொன்னால் போய் சேராது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு வேறு ஏதோ மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தடு, அதான் அந்த ஜைலம்ங்கிற டியூப் வழியாக அது மேலே ஏறுது. அதுக்கு ஏறுறதுக்கு என்ன ஃபோர்ஸ், அது தனி கொஸ்டின். ஆனால் என்ன, இந்த வெறும் டிஃப்யூஷன் மூலமாக லாங் டிஸ்டன்ஸுக்கு வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ரூட்லேருந்து. அதான் ஃபஸ்ட் இஷ்யூ. அடுத்து ஏன் பண்ண முடியாது, டிஃப்யூஷன் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். டிஃப்யூஷன் ரொம்ப மெதுவாக நடக்கும். அது சிம்பிள் டிஃப்யூஷனாக இருந்தாலும் சரி, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனாக இருந்தாலும் சரி, இம்பிபிஷனாக இருந்தாலும் சரி, இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இட் இஸ் நாட் அ ஃபாஸ்ட் ரேபிட் ப்ராசஸ் எதுவும் கிடையாது. சரியா. அண்ட் அக்கௌண்ட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகும். எவ்வளவு ஸ்லோ ப்ராசஸ்ன்னு மொட்டையாக சொல்லலாம். எவ்வளவு ஸ்லோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் செல் 50 மைக்ரோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. மைக்ரோமீட்டர்னா என்னன்னு தெரியுமில்ல, ஒரு மில்லிமீட்டரில் 1/1000 அதான் ஒரு மைக்ரோமீட்டர். அந்த மைக்ரோமீட்டர் 50 மைக்ரோமீட்டர் என்ன, ஒரு மில்லிமீட்டரை 1000 டிவிஷனாக பிரிச்சிங்கன்னா அதில் 50 பார்ட் இருக்குதுன்னு சொன்னால், அதை கடக்கிறதுக்கு டிஃப்யூஷன் மூலமாக வாட்டர் போய் சேர்றதுக்கு இட் டேக்ஸ் 2.5 செகண்ட்ஸ், 2.5 செகண்டு அது எடுத்துக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு, ஒரு மில்லிமீட்டரில் என்ன 50/1000 ஏரியா, ஒரு மில்லிமீட்டர் 1000ஆக பிரித்து அதில் 50 பார்ட்டு போகிறதுக்கு 2.5 செகண்டு. அப்போ ஒரு 10 அடி 20 அடி ஒரு மரம் இருந்துச்சுன்னா கீழே இருந்த தண்ணி போகிறதுக்குள்ள மேலே இருக்கிற மரம் பூரா செத்து போயிடும்.
வில்ட்டாகி இலை பூரா ஊந்துடும், மரமே செத்து போயிடும். அவ்வளோ நாளைக்கு அது இருக்க முடியாது. என்ன அது இயர்ஸ் டுகெதர் ஆகும்னு சொல்ல போனால் 100 அடி 150 அடி உயரம் இருக்குன்னா பல வருஷங்கள் ஆகும் தண்ணி போய் சேர்றதுக்கு. ஸோ என்ன மீன் பண்ணுதுன்னா, டிஃப்யூஷன் மூலமாக லாங் டிஸ்டன்ஸுக்கு பிளான்ஸில் வாட்டரோ மினரல்ஸோ சாயிலிருந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்கு தான் என்ன இந்த சைலம் ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம அந்த பழைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் சைலம் எப்படி இருக்கும்னு சொல்லி. அடுத்து சப்ஸ்டன்சஸ் ஹேவ் டு பி மூவ்ட் அக்ராஸ் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் இன் பல்க். இதுவும் என்ன செய்யாது, இந்த டிஃப்யூஷன் பல்காக மூவ் பண்ணாது, நிறைய குவான்டிட்டி மூவ் பண்ணாது. இப்போ தரையிலேருந்து கொஞ்சோண்டு எடுக்குது, ஆனால் மேலே வரும்போது ஸ்டெம் பெருசாக இருக்கும், அப்புறம் பிரான்ச்சஸ்ஸு, அப்புறம் லீவ்ஸு படர்ந்து வேறு இருக்கும். என்ன அந்த ஏரியா அளவுக்கு அவ்வளோ ஹைட்டுக்கும் சைட்லேயும் ஹரிசாண்டலாகவும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டிஃப்யூஷனால் நடக்காது, பல்காகவும் அது நடக்காது. அதனால தான் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் டு பி மூவ்ட் அக்ராஸ் வெரி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இன் பல்க் அண்ட் ஃபாஸ்ட், ஸ்பீடாகவும் பண்ண வேண்டியிருக்கு இன் காம்ப்ளெக்ஸ் பிளான்ட்ஸ். காம்ப்ளெக்ஸ் பிளான்ட்டில் என்ன, ரொம்ப ஹைட்டு உயரமாக ஜாஸ்தி உள்ளது அல்லது படர்ந்திருக்கக்கூடியது. இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு இந்த டிஃப்யூஷன் மூலமாக ஏன்னா வாட்டர் எனர்ஜி கொடுக்க முடியாது. அப்போ பல்க் ஃப்ளோனா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்க் ஃப்ளோ கேன் பி அச்சீவ் எய்தர் த்ரூ எ பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆர் எ நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கிரேடியன்ட். அது வழியாகத்தான் பல்க் ஃப்ளோவை செய்ய முடியும். பல்க் ஃப்ளோனா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வாட்டர் ஹோஸ் பைப் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு மோட்டரை அட்டாச் பண்ணிடுறீங்க, அட்டாச் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணோம்னா தண்ணியை சர்றன்னு வெளியில் அடிக்குது. காரணம் என்ன, அந்த மோட்டார் வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தி தண்ணி இழுத்து வெளியே தள்ளுது. ஏன்னா தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்பிள் பாயிண்ட்டு தான், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். உதாரணமாக ஒரு டியூப் நீளமாக வச்சுருக்கோம், மேலே கீழே அடைச்சிடுறோம், தண்ணி ஊற்றி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த டோட்டல் லென்த் ஆஃப் தி காலம் இதில் உள்ள தண்ணி கிராவிட்டினால் கீழ் நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அந்த ப்ரெஷரை கிராவிட்டியை விட்டுட்டு சைட்லேயும் அது ப்ரெஷர் கொடுக்குது, அந்த டியூப்பில் சைட்லேயும் ப்ரெஷர் கொடுக்குது. இந்த வாட்டர் மூவ் ஆகலை, வாட்டர் மூவ் ஆகாமல் என்ன சைடில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன, அதுக்கு ஒரு காலம் லென்த் இருக்கும், அதில் ஃபுல்லாக அதுக்கு ஏற்றபடி ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். என்ன அது நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அதனுடைய மீனிங் என்ன, பாசிட்டிவ் வந்து மோட்டார் பம்பில் அடிக்கிறது நமக்கு தெரியும். நெகட்டிவ் என்ன, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சோம்னா கீழிருந்து மேல் நோக்கி வருது. ஏன்னா இது நெகட்டிவ் ப்ரெஷர், சக்ஷன் ப்ரெஷர். அது ஒன்று வந்து புல் ப்ரெஷர், இன்னொன்று வந்து புஷ் ப்ரெஷர், இது சக்ஷன் ப்ரெஷர். அவ்வளோதான். பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் த்ரூ தி conducting or vascular tissue of plants is called translocation. இந்த மாதிரி பல்காகவும் என்ன கண்டக்டிங் அல்லது வேஸ்குலர் டிஷ்யூ அல்லது சைலம் அல்லது ஃப்ளோயம்னு சொல்லக்கூடிய அந்த டியூப்லர் ஸ்ட்ரக்சர் வழியாக மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டால் அதற்கு பேர் டிரான்ஸ்லொகேஷன். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்கிறாங்க. Higher plants have highly specialized tissues. Plants higher stage-க்கு வர சின்ன ஆல்கே அது மாதிரிலாம் இல்லாமல் பெருசாக it has got xylem and phloem. Xylem and phloem. Phloem is for food material. அதாவது லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட எல்லா விதமான சத்துக்களும் இன்னும் மேலிருந்து கீழ் நோக்கி வேறு வரை கொண்டு வரணும். தட் இஸ் ஃப்ளோயம், மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டு வர்றது. சைலம் கீழேருந்து மேல் நோக்கி கொண்டு போகிறது. ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர்ஸு, ரெண்டும் அட்ஜசண்ட்டாக ஒட்டி தான் இருக்கும். இது தனியாக தூரமாலாம் இருக்காது. that two structures are there, xylem and phloem. Xylem is associated with translocation. முதல்ல பார்த்தோம் translocation என்னென்னா bulk transport and from for long distance. Translocation of water, mineral salts, some organic nitrogen, hormones from ரூட்டில் இருந்து to the aerial parts மேலே என்ன சாயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ஸ் அதுக்கு கொண்டு போகிற அந்த டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர் பேர் சைலம். அடுத்து ஃப்ளோயம். ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிக்
and inorganic solutes mainly from leaves to other parts of the plants. லீஃப்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். ஏன்னா லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஆர்கானிக் இன்ஆர்கானிக் திங்ஸ் அப்சர்வ் ஆகிறது எல்லாத்தையும் வந்து பல இடங்களுக்கு ரூட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. தட் ஒர்க் இஸ் டன் பை ஃப்ளோயம். தட் இஸ் ஃபுட் மெட்டீரியல் ஞாபகம் வச்சுங்க. அப்படி வச்சுட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ சாயிலிருந்து ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் போகணும். அதை நம்ம என்ன பார்த்தோம்? இம்பிபிஷன் முதல்ல பார்த்துட்டோம். அந்த இம்பிபிஷன் எப்படி நடக்குது? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக்கலி டன் பை தி ரூட் ஹேர். அது ஏற்கனவே பார்த்தோம் ரூட் ஹேர் என்ன. ரூட் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மில்லியன்ஸ், 1-2 இல்லை ரூட்டில், ப்ரெசன்ட் இன் மில்லியன்ஸ் அட் தி டிப் ஆஃப் தி ரூட்ஸ். ரூட்டுடைய டிப்பில் என்ன வெளியில் மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். எக்ஸாக்டாக டிப்பில் இருக்குமானோ அது திருப்பி பார்க்கலாம். நம்ம அனாட்டமி படிக்கும்போது அதை பார்த்துடலாம். என்ன ரூட் ஹேர்ஸ் ஆர், அது என்ன, தின்வால்டு. அது ரொம்ப அதனுடைய வால் ரொம்ப தின்னாக இருக்கும். அதனுடைய சுவர் சிலிண்டர், அசைய முடியும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ரூட் எபிடெர்மல் செல்ஸ். ரூட்டுடைய எபிடெர்மல், எப்பின்னா மேலே, ஆன் தி டாப் மேலே இருக்கக்கூடிய, நம்ம ஹியூமன் இதுலேயும் பார்த்துருக்கோம் மேலே இருக்கக்கூடிய செல்ஸ் எபிடெர்மல் செல்ஸ். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ரூட் ஹேர். அது இன்னும் கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் ரூட் ஹேர். இந்த ரூட் ஹேர் வந்து சிங்கிள் செல் தான், மல்டி செல்லுலர் கிடையாது. ஏன்னா அந்த ரூட் ஹேர் இஸ் எ சிங்கிள் செல் திங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி எபிடெர்மல் டிஷ்யூ ஆஃப் தி ரூட். தே கிரேட்லி இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். முதலே பார்த்தோம் இம்பிபிஷன் நடக்கணும்னா சர்ஃபேஸ் ஏரியா நிறையா இருந்தால் நடக்கும். ஸோ பிளான்ட்டில் சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யுது? இந்த ரூட் ஹேர் ஃபார்மேஷன் என்ன ரூட்டுடைய எபிடெர்மிஸ்லேருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இன்க்ரீஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் அலாங் வித் மினரல் சொல்யூட்ஸ். வாட்டரோட கரைந்திருக்கக்கூடிய மினரல்ஸையும் சேர்த்து அதை அப்சார்ப் பண்ணுது பை தி ரூட் ஹேர்ஸ். பியூர்லி பை டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் தான் நம்ம இம்பிபிஷன் பார்த்தோம். இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஃப்யூஷன். ஆர்டினரி சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்கும், அதே இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் நடக்கும், அதே இடத்துல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும், அதே இடத்துல இம்பிபிஷனும் நடக்கும். ஓகே, ஒன்ஸ் வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் பை தி ரூட் ஹேர்ஸ் இட் மூவ்ஸ் டீப்பர் இன்டு தி ரூட் லேயர்ஸ் பை 2 டிஸ்டிங்க்ட் pathways. ரூட்டில் இருக்கக்கூடிய மற்ற லேயர் ஆஃப் செல்ஸை கிராஸ் பண்ணி என்ன சைலத்தை போய் சேரணும்னா, சைலம்ங்கிற டியூப் தண்டில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அது ரூட் வரைக்கும் இருக்கும். ரூட்டுடைய டிப் வரைக்கும் போகாது, கொஞ்சம் மேலே அது ஆரம்பிக்கும். அந்த ஏரியா வரைக்கும் இந்த அப்சார்ப் பண்ணப்பட்ட வாட்டரை தள்ளி கொண்டு போகிறதுக்கு 2 விதமான வழிகள் அது பின்பற்றுது. 2 வழிமுறைகள் அதுக்கு இருக்குது. அதுக்கும் காரணம் இருக்குது. அந்த ரெண்டு வழிமுறைகளையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.